ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. பல பேர் பெரிய ஆளுமையா இருக்கலாம் சொல்லலாம். நான்லாம் அந்த காலத்துல நான் பால் பாக்கெட் போட்டுட்டு இருந்தேன், நான் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். அப்படி பேப்பர் போடுறவங்களும் பால் கொடுக்குறவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை, ஒரு சிலர் தான் வந்திருக்க முடியும். ஆனா நாம செய்யற வேலை நம்மளோட போட்டு நம்ம பிள்ளைனாச்சும் நல்லா படிச்சுட்டு வரணுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடாகும். மேபி தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த NEP அண்ட் SCP அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். SCP இஸ் நத்திங் பட் இன்க்ளூசிவிட்டியை பத்தி நாங்க சொல்றோம், ஈக்குவாலிட்டியை பத்தி நாங்க சொல்றோம். ஃபியூச்சரிஸ்டிக்கா எங்க பிள்ளைங்க சிந்திக்கணும்னு நாங்க ஆசைப்படுகிறோம். அதுக்காக நான் தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் சொல்ல, பீகார்ல படிக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளை தான், UPல படிக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களை அறிவை கொடுத்துட்டா பீகார் பிள்ளையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு அவன் ஃபாரின் கூட்டிட்டு போக வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். This is SCP. வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் உங்களிடம் வைக்க வேண்டிய ஒண்ணே ஒன்றுதான். அதிகாரமாக இருந்தாலும் சரி, சாதி மதங்களுக்கு தான், இந்த சாதிக்கு தான் கல்வி போகணும், இந்த மதத்துக்கு தான் கல்வி போகணும், இப்படி அதிகாரம் படிச்சவங்களுக்கு தான் கல்வி போகணும் அப்படிங்கலாம் மாற்றி நீங்க உழைச்சிங்கன்னா உங்களை தேடி கல்வி வரும். இன்னைக்கு இந்த வயசு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கல்வியில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிப்புல நம்மளோட பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளை ஆளாக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் எப்படி உழைச்சிட்டு இருக்கிறாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது உங்களுக்கு தோணலாம் இது ஒரு காதலிக்கிற மாதிரி தான், ஒரு ஒன் சைடு லவ்வாகத்தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா அதை நீங்க விரும்பி காதலிக்க அது ரெண்டு சைடும், அதுவும் கல்வியும் உங்களை சேர்த்து காதலிக்க ஆரம்பித்து விடும். அப்படி வரும்போது அந்த கல்வியை விட்டு விடாதீங்க. ஏன்னா இந்த கல்வி என்பது உங்களுடைய தலைமுறைக்காக மட்டும் உங்களுடைய பெற்றவங்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் கொடுக்கல. நீங்க படிச்சு முன்னேறிட்டீங்கன்னா உங்களை தொடர்ந்து வரக்கூடிய 7 தலைமுறையும் பாத்தீங்கன்னா அது சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும்.